ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பான் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிஸ் மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும். கிரிப்டோ கரன்சிஸை பற்றி நிறைய வீடியோ நீங்கள் யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டிங்கில் என்னென்ன காயின்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பம்பிங்காக இருக்குது, எந்த காயின்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கு, அண்ட் இதுக்கப்புறம் எப்படி அது பம்பிங் ஆக போகுது, அது எவ்வளோக்கு ஆகும், ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லிங்க கிளிக் பண்ணி வால் கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம போகிற எந்த ஒரு அப்டேட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ஆன்லைன் ஜாப்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா மறக்காமல் வீடியோஸ் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காயின் ஸ்விட்ச் தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டிங்கில் ரொம்பவே ட்ரெண்டிங் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு காயின் ஸ்விட்ச் ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸோ உங்களோட கேஒய்சியை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். என்னோட பேலன்ஸில் ஒரு 60 rupees இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எது மூலியமாக எனக்கு வந்துச்சுன்னா, நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 rupees டெபாசிட் பண்ணேன். பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரீசெண்ட் டைமில் வாங்கியிருந்தேன். பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 lakhs ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த லெவலுக்கு வாங்க முடியாது. நம்ம வந்து இந்த 0.0 வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 100 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான பேலன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 60 rupeesல இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டிங்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் அண்ட் என்னென்ன காயின்ஸ்லாம் வந்து பம்பிங் ஆக போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்சிருக்கு, இல்லை ப்ரோ மார்க்கெட்டிங்லாம் பயங்கரமான இருக்குது, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஸோ எந்த காயின் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஹை ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துலாம். பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் ஒரு 21 வரைக்கும், ஸோ 21 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாச்சு. ஸோ திரும்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 24 lakhsக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினான டார்கெட் வந்து பிட்காயினை தான் வைக்கணும். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறப்போ ஸோ கீழே இருக்க சின்ன சின்ன காயின்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பம்பிங் ஆகும். ஸோ ஹை ரேஞ்சுக்கு, ஸோ நம்மளோட நார்மல் ரேஞ்சுக்கு திரும்ப ஒரு 35 lakhs மேலே வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் பம்பிங் ஆகிறப்போ ஸோ டோட்டலாக நீங்கள் பை பண்ணியிருக்க எல்லா காயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ பம்பிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சடனாக பம்பிங் ஆகாது. ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் ஈஸியாக டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஜஸ்ட் ஃப்யூச்சருக்கு ஸோ இந்த மாதிரியான காயின்ஸஸ்லாம் நம்ம வந்து வாங்க போகிறோம். இப்போவே இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இதில் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து நிறையாவே ஒரு பேமெண்ட்டோ மணியோ அதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நிறையா பேர் லேக்ஸில் கோடிக்கணக்கில் கூட எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் கம்மியாக வாங்குறதுக்கான நிறைய காயின்ஸஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்குறப்போ அதோட மார்க்கெட்டிங் ஸோ பம்பிங் ஆகிறப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்க காயினை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சில காயின்ஸஸ் கொடுக்குறேன். ஷிபாயின் காயின்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோஸ் கணக்கில் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 rupees இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோஸ் கணக்கில் ஓகேங்களா, க்ரோஸ் கணக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த காயின்ஸஸ் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஹை பிச்சர்ஸ் காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் காயின்ஸஸில் வந்து அந்த கேட்டகரியில் வந்து வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற லூனா காயினை பற்றி பார்க்கலாம். ஸோ லூனா காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட சரிவை 23 பைசாக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற டைமில் 4500 சம்திங்குள்ளே மேலே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலேயும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 பைசா தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸில் இந்த மாதிரியான காயின்ஸஸ்லாம் டவுன் ஆகிறது தெரிய மாட்டேங்குது. அண்ட் மெயினாக அவங்க பார்க்குறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காயின்ஸஸ் மட்டும் தான். ஸோ இந்த மாதிரியான காயின்ஸஸ்லாம் நீங்கள் பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஸோ இன்கம் பயங்கரமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். அண்ட் இதில் ஹோம் பேஜில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ பை எ பிட்காயின் சொல்லி கேட்டிருப்பாங்க அண்ட் டெபாசிட் பிட்காயின் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐநாடு மூலமா டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பிட்காயினை நீங்கள் வாங்கிக்க முடியும். டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மினிமம் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 நீங்கள் டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு NEFT நெஃப்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா RTG இந்த மாதிரி என்ன ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கலாம். NEFT வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அது எப்படி பண்ணுறதுன்றதை யூடியூப் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இல்லை ப்ரோ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அதுக்கான வீடியோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கான காயின்ஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பிட்காயின்ஸ், ஷிபாயின் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போகும். த்ரெஷ்ஹோல்ட் நல்லா போகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம்ஸ் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கம்ப்யூட்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போலியோகான் மேட்டிக் பயங்கரமாக போகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லூனா
ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க காயின்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான காயின்ஸஸ் தான். ஸோ ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து மெயினாக பார்த்துக்கலாம். டாஜி காயின்ஸ் இந்த மாதிரி நிறைய காயின்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பயங்கரமான ஒரு பம்பிங் கொடுக்குறதுக்கு ஸோ சான்சஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ 6 மந்த்க்கு அப்புறம் இதோட பம்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வாங்கி வச்சுக்க காயினோட லேக் கணக்கில் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி நிறைய பேர் வாங்குறதுக்கு இதில் ரொம்ப ஈகராகவும் இருப்பாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சிஸில் மெயினாக நிறைய பேர் தெரிஞ்சிருந்தா நான் இப்போ என்ன சொல்கிறேன், எப்படி நான் கன்வே பண்ணுறேன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னோடல வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பிட்காயின் வந்து வாங்கியிருக்கேன்றதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் ஒரு புள்ளி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 100 rupeesன்றது ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஸ்மால் காயின்ஸ்லாம் வாங்குறப்போ அந்த 100 rupeesக்கு நம்ம வந்து அதிகபட்சமாக 1000 காயின்ஸ்க்கு மேலே நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ பிட்காயின் வந்து லேக்ஸ் கணக்கில் போகிறதுனால நம்ம வந்து ஸோ அந்தளவுக்குலாம் வாங்க முடியாது. ஸோ மெயினாக சும்மா ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டணுன்றக்காக நான் இந்த வீடியோ போடணுன்றக்காக தான் ஸோ அந்த 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை ப்ரோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இன்வைட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஸோ 50 அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிரிப்டோ காயின்ஸ் தராங்கன்னு பாருங்கள். 50 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸஸ் வந்து தருவாங்க. இந்த கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் 0.001025 பிட்காயின்ஸஸ் தருவாங்க. ஸோ இந்த பிட்காயின்ஸை நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காயின் பிடிச்சிருக்கோ அந்த காயின்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ காயின் ஸ்விட்ச் ஆப்பில் உங்களுக்கு சப்போஸ் இல்லை ப்ரோ என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, காசு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸில் பயங்கரமான மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வாங்குறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட மார்க்கெட்டிங் ஏறும் இறங்கும். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ் மூவ் ஆகும். ஸோ பட் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பம்பிங் ஆகாது. ஸோ நம்ம டைம் எடுத்து ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கிரிப்டோ கரன்சி நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், இனிமேல் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.